அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவசங்கரி லைஃப் சென்டர்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பேச போற இந்த ஒரு டாபிக் வந்து நிறைய பேரு ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம். எல்லா ஏஜ் குரூப்லயும். இதுக்கு வந்து ரொம்ப வயதானவங்க, இல்ல நடுத்தர வயதுடையவங்க தான் கேட்குறாங்க கிடையாது. டீனேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு ஓல்ட் ஏஜ் வரைக்கும் இந்த கேள்வி வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, தனிமையாக உணர்தல், தனிமைப்படுத்தப்பட்டேன். அந்த மாதிரி நம்மள வந்து தனிமையா நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னாலும் சரி, ஒரு சில உறவுகள்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ட்டா ஆயிட்டேன் நானு. ரொம்ப தூரம் போயிடுச்சேங்க. வாழ்க்கையில எல்லாம் ஒரே வீட்ல இருக்கோம். ஆனா பார்த்தீங்கன்னா, மனதளவுல நான் ரொம்ப தூரத்துல போயிட்டேன். ஸோ இந்த மாரி ஒரு கன்ஃப்யூஸ்டான ஒரு ஸ்டேட்ல, ஒரு கனமான மனதோட நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னா, நான் இப்ப சொல்லப் போற யுக்திகள், அதோட தொடர்புடைய மலர் தீர்வுகள். இது 2யுமே நீங்க பயன்படுத்தி ஈஸியா அதுலருந்து உங்கள வெளிக்கொண்டு வர முடியும். முதல்ல அந்த தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுப்போம். நம்மள சுத்தி ஒரு பெரிய கூட்டமே இருந்தாலும், அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நம்ம உள்ள போகவும் முடியாது, இன்வால்வ் ஆக முடியாது. அவங்க சொல்ற விஷயத்த முழுமையா காது குடுத்து கேட்க கூட நமக்கு விருப்பம் இருக்காது. அதே நேரத்துல நம்ம வந்து எந்த ஒரு சோஷியல் ஈவென்ட்டுக்கும் போகாம ஒத்தி போடுறது, இல்ல அப்படின்னா வந்து தனியா இருந்துக்கிறது, இல்ல ஒரு குரூப் ஆஃப் கேதரிங்ல இருந்தா கூட நாம தனியா போய் சம்மந்தமே இல்லாம நின்னுட்டு இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் பார்ட்டிசிபேட் பண்றதில்ல. யார் கூடயும் போய் பேசுறதில்ல. பேருக்கு அங்க நம்ம நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறது. அதாவது ஒரு பிரசன்ஸ் காமிக்கணும். ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிட்டு போனேன். அந்த மாதிரி மட்டுமே இருக்கிறது. இதுவும் கூட ஒரு விதத்துல பிசிக்கலாவும், மென்டலாவும் தன்னை தனிமைப்படுத்திக்கிறது அப்படின்றது தான் அதோட அர்த்தம். சில பேர் வீட்லயே இருப்பாங்க. 4, 5 பேர் சேர்ந்து வாழ்ந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, மனதளவுல எல்லாருமே ரொம்ப தூரம் தூரமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க கிட்ட எதுவும் பட்டுப்படாம கேட்கறது, அவங்க ஏதாவது சொன்னா கூட, "ஓ! அப்படியான்னு" சம்மந்தமே இல்லாத ஒரு ரியாக்ஷன் குடுத்துட்டு போறது. இது எல்லாமே கூட தனிமைப்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு இதுக்கு கீழ தான் வரும். அப்போ எல்லாருமே குரூப்பா இருக்கிறதும் சரி, அங்கேயும் ஒரு தனிமையை உணர்வது. அதே நேரத்துல யாரு கூடயுமே மிங்கிள் ஆகாம இவங்க தனியாவே இருக்கணும்னு விருப்பப்படுறது. சரி, இப்ப இந்த 2 கேஸ்லயுமே வந்து இவங்க உள்ளூர எப்படி இருப்பாங்க? இவங்களோட இன்டர்னலா அவங்க என்ன மாரியெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க? அவங்களோட இன்னர் மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி விரக்தியா இருக்கிறது, ஒரு மாரி இரிட்டேட் ஆகுறது, இல்ல அந்த சிச்சுவேஷன்ல வந்து எப்படா நம்ம மூவ் ஆன் பண்ணி வேற இடத்துக்கு போவோம் அப்படின்னு நினைக்கிறது. சில பேர் தனிமையா இருக்கிறேன், அத மாத்திக்கணும், இந்த உணர்வு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நெறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி பார்க்கறதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எங்க போனாலும் கூடயே சேர்ந்து நம்ம மனசையும் நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ அந்த தனிமைப்படுத்துறது அப்படிங்கிறதுல வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு க்ளோஷர் அதுக்கு குடுக்காம, அந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம வந்து மூவ் ஆன் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அப்ப அந்த இடங்கள்ல என்ன மாரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இந்த தனிமையாக உணர்வது, இல்ல ஒரு இடத்துலேருந்து நம்ம ரொம்ப தூரமா போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? கையகப்படுத்திக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு 5 கேள்விகள் இருக்கு. இந்த 5 கேள்விக்கும் நம்ம பதில் சொல்ல தயாரா இருக்கணும். வழக்கம் போல ஒரு நோட் எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்துட்டு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, "எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் வந்து தனியா இருக்க நினைக்கிறேன்?" அப்படிங்கிற முதல் கேள்விக்கு நீங்க பதில் எழுத ஆரம்பிங்க. இதுக்கு எந்த ஒரு இப்படிதான் எழுதணுமா, பாஸ்ட்ல எழுதணுமா, பிரசன்ட்ல அப்படிலாம் எந்த ஒரு ஃபார்மேட்டும் கிடையாது. உங்க பிரெயின் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுங்கிறத மட்டும் நீங்க லிசன் பண்ணி எழுத ஆரம்பிங்க. ஈவன் அதுல ஒரு வாக்கியம் தொடர்ந்து இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுல ப்ராப்பர் கிராமர் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு தோணுன விஷயங்கள வந்து பிச்சு பிச்சு இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் எழுத ஆரம்பிங்க. ஸோ அப்படி தொடர்ந்து எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஏன் தனிமையா இருக்கேன் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 2வது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த தனிமை எனக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் 2வது கேள்வி. இந்த தனிமை எனக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? உதாரணத்துக்கு சொன்னா, நான் தனிமை ஆனதுக்கப்புறம் பார்த்தா, என்ன நான் சரியாவே கவனிச்சுக்கிறதில்ல, சரியா சாப்பிடுறதில்ல, தூங்குறதில்ல, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறதில்ல. ஸோ இந்த மாரி ஒரு இம்பேக்ட்ட அது கிரியேட் பண்ணியிருக்கும். அது என்னது அப்படிங்கிறது தான் 2வது கேள்வி. 3வது விஷயம், இந்த தனிமை எனக்கு எத உணர்த்திக்கிட்டே இருக்கு? இவங்கள நம்பக்கூடாது, இல்ல நம்ம இவங்கள நம்பினது தவறு, இந்த செயல செஞ்சது தவறு அப்படின்னு ஏதோ ஒரு செய்திய அது சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் 3வது கேள்வி. அதுக்கான விடையா இருக்கணும். 4வது விஷயம், இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் ஏன் தனிமையானேன்? அந்த தனிமை எனக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அது எனக்கு என்ன சொல்ல வருது?
சரி, 4வது கேள்வி. நான் என்ன கத்துக்கிட்டேன்? இந்த தனிமையா இருந்ததுல நான் என்ன கத்துக்கிட்டேன்? அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். நெறைய பேர் வந்து இந்த தனிமையா நான் இருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், நான் என்னை இண்டிபெண்டன்ட்டா வச்சுக்கணும். நான் வந்து எல்லா இடத்துலயும் நான் டிபெண்டன்ட்டா இருந்தேன். ஸோ அதுலருந்துலாம் கொஞ்சம் மீண்டு வந்தேன்னு கொஞ்சம் பாசிட்டிவ் சைட்ஸும் அதுல இருக்க தான் செய்யும். இன்னும் சில பேர் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு யாரையுமே நம்ப தோணல அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அது மூலமா அவங்களுக்கு கிடைச்ச லெசன் என்ன அப்படிங்கிறது தான் 4வது விஷயம். ஸோ அப்ப அந்த 4வது விஷயம் இப்ப 4 விஷயம் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப 5வது என்ன பண்ணணும்னா, இவ்வளோ விஷயம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அது எனக்கு என்ன சொல்ல வருது? நான் அதுலேருந்து என்ன கத்துக்கிட்டேன்? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. 5வதா நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த விஷயம் இவ்ளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறம், நான் எத செய்யக்கூடாது, எத செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் ஓரியன்டடா ஒரு நீங்க என்ன பண்ணணும், என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க அதுலருந்து ரூல் அவுட் பண்ணி, அத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே, இந்த தனிமையா உணர்றது, இல்ல தனிமைப்படுத்திக்கிறது இந்த விஷயத்துலருந்து நம்மளால ஈஸியா மீண்டு வர முடியும். இத உங்களுக்கு நீங்களே கூட செல்ஃபா அக்சஸ் பண்ணலாம். முடியாதவங்க கண்டிப்பா ஸ்க்ரீன்ல தெரியிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு, ஒரு செஷன் புக் பண்ணிட்டு, நீங்க ஒன் ஆன் ஒன்லயே இந்த விஷயத்த என்னோட விஜிலன்ஸ்லயும் நீங்க பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் கைட் பண்ணுவேன். ஸோ என்ன மாதிரி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் போறதுக்கும் உங்களுக்கு நீங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம். இல்ல நான் சொல்றதே உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கு. நானே ட்ரை பண்றேன் அப்படிங்கிறவங்க தாராளமா உடனே இம்மீடியட்டா எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நாளைக்கு, அப்புறம் அப்படிங்கிறத விட, இப்போ, இந்நேரமே அப்படின்னு கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களோட ஹீலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். எப்பயுமே நம்ம எழுதும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட அந்த இம்ப்ரஷன் எழுதுற அந்த இம்ப்ரஷன் வந்து நம்மளோட ஹீலிங்கோட இன்னொரு லாங்குவேஜ்னே சொல்லலாம். ஸோ நீங்க ஒரு விஷயத்த எழுத எழுத அது உங்கள எவ்ளோ தூரம் ஹீல் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு 10 டேஸ்லயோ, 1 மந்த்தோ ஆகும்போது, ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நமக்குள்ள கிரியேட் ஆனத வந்து உறுதியா நம்மளால பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி தனிமையா நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு, என்ன மலர் தீர்வு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் 2 மலர் தீர்வுகள் இந்த இடத்துல வொர்க் அவுட் ஆகும். ஒண்ணு ஹெதர், இன்னொன்னு சிக்கரி. ஸோ இது 2 தான் அவங்களுக்கு அதிகம் தேவைப்படக்கூடிய மலர் தீர்வுகள். இது போக வேற சில மலர் தீர்வுகளும் தேவைப்படலாம். அது அந்த தனிநபர் ப்ராப்ளத்த பொறுத்து நம்ம இன்னும் கூட சேர்க்க வேண்டியது இருக்கும். ஆனா இதுதான் இது 2மே ஒரு பிரதானமா இந்த காம்பினேஷன்ல இடம்பெற வேண்டிய மலர் தீர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு வீடியோல வேற சில தகவல்களோட நம்ம மீண்டும் சந்திப்போம். உங்களோட தனிப்பட்ட ஆலோசனை அண்ட் மாஸ்டர் கோர்ஸ் ரிலேட்டடான என்கொயரீஸ்க்கு நீங்க ஸ்க்ரீன்ல தெரியிற எண்ண தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். நன்றி.